நவராத்திரி கொண்டாட்டத்தில் தினமும் ஒரு கொலு கொண்டாட்டத்தை பார்த்து வருகிறோம். இன்று எழுத்தாளர் பாலகுமாரனின் ரசனையான கொலுவை இப்போது காணலாம், வாருங்கள். இது எழுத்தாளர் பாலகுமாரின் வீடு. அவருடைய எழுத்துக்களைப் போலவே அவர் வீட்டு குழுவும் மிகுந்த கலைநயத்தோடு இருந்தது. அவருடைய வீட்டில் உள்ள விசேஷம் எல்லாமே கம்பீரமான சிலைகள், கம்பீரமான கணபதி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று எல்லாவற்றிற்கும் நடுநாயகமாக திருவண்ணாமலையில் முக்தியடைந்த விசிறி சாமியாரின் வெண்கல சிலை. இந்த சிலையை பார்க்கவே அற்புதமாக இருந்தது. வாருங்கள், பாலகுமாரனோடு பேசுவோம். வணக்கம். எங்கள் வீட்டில் 33 வருஷமாக கொலு வச்சுருக்கோம். கொலுவுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய சிலைகளாக வைத்துக்கொள்வது, சின்ன சிலைகளை அவாய்ட் பண்ணிடுவோம். கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், அதிகார நந்தி, இது எல்லாமே நல்லா 1 முழத்துக்கு மேலே இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் கொலுவில் வைக்கிறது எங்கள் குருநாதருடைய சிலையை. ஒரு வெங்கல சிலை இருக்கும், 78 கிலோ அது வெயிட்டு. அந்த 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 78 கிலோ வெயிட்டு சிலை எனக்கு என்னுடைய வாசகர் வாங்கி கொடுத்தார். பாண்டியன்னு பேர். ஒரு நாள் காத்தால கொண்டு வந்து, உங்களை என்ன சொல்லி சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பொம்மை வாங்கி தராரு. பிரித்து காமிச்சார். இது வந்த நாள்லேருந்து இடையராது தினசரி பூஜை நைவேத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொலுவினுடைய ஆரம்பத்தில் முதன்மையாக என் குருநாதர் தான் இருக்கார்.